ஒரு காலத்துல கந்தபுரி என்ற ஒரு கிராமம் இருந்துச்சாம். அந்த கிராமத்துல பழனியம்மா குடும்பத்தோட வசிச்சுட்டு வந்தாங்களாம். பழனியம்மாவுக்கு மகன், மருமகள், பேரன், பேத்தி அப்படின்னு எல்லோரும் இருந்தாங்களாம். ஆனா அந்த குடும்பத்துல கொஞ்ச காலமா எல்லாரும் தனித்தனியா இருந்தாங்களாம். பையன்கிட்ட நம்ம ஏதாவது பேசணும்னா அவரு சொல்ற ஒரே விஷயம், அம்மா எனக்கு வேலை இருக்கு, என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, எதுவா இருந்தாலும் நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாராம். அதே மாதிரி குழந்தைகளும் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமை இல்லாமல், விட்டு கொடுக்கும் தன்மை இல்லாமலும் 2 பேரும் எப்போதுமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் மருமகள் கணவன் கிட்ட, நீங்க வர வர எங்க கூட பேசுறதே இல்ல, எங்க கூட கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏய், உனக்கு என்ன தெரியும் என் வேலைய பத்தி? நான் என்ன சும்மாவா இருக்கேன்? உங்களுக்கு தானே சம்பாரிச்சு குட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிட்டானா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பழனியம்மா கவலைப்பட்டு உடனே, ஏய் எல்லாரும் வாங்க, தோட்டத்துக்கு போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாளாம். பழனியம்மா தோட்டத்தில் இருக்கும் ஒரு கட்டையை மட்டும் எடுத்து எல்லாத்தையும் உடைக்க சொன்னாலாம். எல்லாரும் ஈஸியா உடைச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் பழனியம்மா 6-7 குச்சிகளை சேர்த்து உடைக்க சொன்னாலாம். ஆனா அது அவங்கனால உடைக்கவே முடியலையா. உடனே பழனியம்மா சொன்னாலாம், பாத்தீங்களா, உங்ககிட்ட ஒரு குச்சியை உடைக்க சொல்லும் போது ஈஸியா உடைச்சிட்டீங்க. ஆனா 5 குச்சிகளை சேர்த்து உடைக்க சொல்லும் போது உங்களால அதை உடைக்க முடியல, கடினமா இருந்துச்சு. அதே மாதிரிதான் குடும்பமும். அனைவரும் ஒற்றுமையா இருந்து செயல்பட்டால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். புரிந்ததா அப்படின்னு சொன்னாலாம். பழனியம்மா சொன்னதை புரிஞ்சுக்கிட்ட குடும்பத்தினர் அதுக்கப்புறம் சண்டை போடலையா, எல்லாரும் ஒற்றுமையா இருந்தாங்களாம். ஹாய் குட்டி, பாத்தீங்களா, நாம எப்பவுமே ஒற்றுமையாகத்தான் இருக்கணும், யார் கூடவும் சண்டை போடக்கூடாது. புரிஞ்சுதா குட்டீஸ்? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டோரியில உங்களை மீட் பண்றேன். டாடா, பை பை.